கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். ரோமர் 12:3, ரோமன்ஸ் 12:3. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். இப்போ அதாவது முதல் 2 வசனங்கள், இந்த 12வது முதல் 2 வசனங்களில் ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கும் தேவனுக்கான உறவை சொல்லிட்டு, இப்போ 3வது வசனத்திலிருந்து நமக்கு ரட்சிக்கப்பட்டவனுக்கும் மற்றவர்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்கிறாரு. அதில் முதலாவது ஒன்ன மாதிரியான ஒரு உணர்வு இருக்குன்னா மனத்தாழ்மை இருக்கணும். இதுக்கு சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறாரு? எனக்கு அருளப்பட்ட கிருபையின்படி. இப்போ மறுபடியும் அவர் சொல்கிறது, நான் அப்போஸ்தலங்கிறனால சொல்லலை, எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. நான் உங்களை கட்டளையாக சொல்லலை, எனக்கு நான் இது ஒரு பெரிய நான் இதை அடைந்து விட்டேன் இல்லை, எனக்கு கொடுத்த கிருபை. இங்கேயே அவருடைய ஒரு மனத்தாழ்மையை பார்க்க முடிகிறதா? சரி, இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? உங்களில் எவனாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிதமாக எஞ்சாமல். அப்போ இதில் என்னென்னா, யாருமே இதில் இருந்து இல்லை, எனக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் பாஸ்டராக இருக்கலாம், இல்லை நீங்கள் சூப்பர் பாஸ்டராக இருக்கலாம், நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பூரணமான ஒரு விசுவாசியாக இருக்கலாம், இல்லை இப்போ தான் புதுசாக வந்தவங்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் மனத்தாழ்மை என்பது அவசியம். இது ஒரு கிறிஸ்தவ ஐக்கியத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரியம். என்ன? நீங்கள் மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும். அப்போ என்ன சொல்கிறாரு? எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். எப்படி? ஒருத்தரை காட்டில் நான் பெரிய ஆள், அப்போ என்ன முதலாவது அப்படி வரக்கூடிய காரியம் என்ன? பெருமை. பெருமை என்ன பண்ணுது? நான் பெரிய ஆளுன்னு தன்னை குறித்து பேசக்கூடியது. மற்றவங்களை ரொம்ப தாழ்மையாக, அவங்கெல்லாம் என்ன அளவுக்கு இல்லைன்னு. அப்போ இது என்ன பண்ணும்? அழைக்கப்பட்ட அழைப்பை இது பண்ணும், ஒற்றுமையை குலைக்கும், கர்த்தர் கொடுத்த கிருபையை காண முடியாது, கண்களை குருடாக்கக்கூடிய காரியம். அதனால தான் என்ன சொல்கிறாரு? நீ உன்னைய உயர்த்துவது இந்த வேத வசனத்திற்கு, இந்த சுவிசேஷத்தில் கிடையாது. பட் என்னென்னோ அவனவனுக்கு என்ன தேவன் பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படியே. அப்போ என்ன? நீ ஒரு சரியான முறையில் உண்மையாக நீ என்ன பண்ணணும்? இது பண்ணக்கூடியது. இப்போ நீங்கள் மனத்தாழ்மைன உடனே நீங்கள் இன்னொருத்தருக்கு கொடுப்பு இருக்காங்க, அவங்க என்னென்னா தங்களை குறித்து சுயத்தை வெறுக்கக்கூடியவங்க, அவங்க இது பண்ணக்கூடிய. அப்படி இல்லை. இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரங்களாக பாருங்கள். அதே சமயத்தில் உங்களுடைய பலவீனத்தை வெக்கமில்லாமல் பாருங்கள். மற்றவங்களோடு ஒப்பிட்டு பார்க்காதீங்க. எல்லாரையும் கிருபை என்கிற கண்ணாடியின் மூலமாக பாருங்கள். அடுத்து என்ன சொல்கிறாரு? தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்போ என்ன? கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசுவாச அளவு கொடுத்துருக்கிறாரு. அந்த விசுவாச அளவின்படி கர்த்தர் நம்மளை அளந்து இது பண்ணியிருக்கிறாரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வட்டத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணாதீங்க, உங்களை பெரிய ஆளாக பார்க்காதீங்க. அப்போது ஒரு மனத்தாழ்மை எதிலிருந்து வருதுன்னா, கர்த்தர் எனக்கு வரங்களை கொடுத்துருக்கிறாரு, அவர் எனக்குன்னு ஒரு பகுதியை கொடுத்துருக்கிறாரு, என்னுடைய ஊழியத்தை செய்வதற்கான கொடுத்துருக்கிறாரு என்பதை புரிந்து கொள்ளும்போது நீங்கள் இதில் சரியாக வாழ முடியும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மனத்தாழ்மை தான் ஒரு புதிதாக்கப்பட்ட, மறுரூபமாக்கப்பட்ட மனதில் வரக்கூடிய முதலாவது கனி. எப்படி? நீங்கள் மறுரூபமாக்கப்பட்டீங்களா இல்லையான்னு உங்களை செக் பண்ணணுமா? நீங்கள் உண்மையிலே தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் மறுரூபமாக்கப்பட்டிருக்கீங்கன்னா முதல்ல உங்களுக்கு என்ன தெரியுமா வரும்? மனத்தாழ்மை தான் வரும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சுவிசேஷத்திற்கும் பெருமைக்கும் ஒற்றுமையே கிடையாது. ஏன்னா ஒரு பாவத்துக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு, அது பெருமைக்கு தான். ஏன்னா ஆவிக்குரிய வரங்களை கர்த்தர் பகிர்ந்தளித்திருக்கிறாரு, நம்ம யாருமே பெற்றுக்கொள்ளலை. அப்போ ஒருத்தருக்கு ஒரு வரத்தை கொடுத்துருக்கிறாரு, ஒருத்தருக்கு ஒரு வரம் கொடுக்கலன்றதுக்காக ஒருத்தரை தாழ்ந்து பார்க்குறதோ இல்லை பெருமையாக பார்ப்பதோ இருக்கவே கூடாது. நம்ம சரியான முறையில் பார்க்கக்கூடிய மக்களாக இருக்கணும். ஏன்னா ஒரு கிறிஸ்தவ ஐக்கியம் என்பது எப்போ அது நல்ல செழித்தோங்கக்கூடியதாக சரியாக இருக்குன்னா, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும்
கர்த்தர் எனக்கு இந்த கிருபையை கொடுத்துருக்கிறாரு, இந்த கிருபையின் அளவின்படி நான் எனக்கு கொடுத்த அழைப்பில் வாழ்வேன், எனக்கு கொடுத்த காரியத்தை செய்வேன்னு சொல்லி எல்லா இதில் உள்ள எல்லா சரீர அங்கங்கள் எல்லாரும், சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளும் ஒன்றாக வந்து இணைந்து செயல்படும் போது தான் அங்கே அந்த ஐக்கியம் கர்த்தருக்கு உகந்ததாய் இருக்கும். அப்போ கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் அளந்து கொடுக்குறாரு. அதனால அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருக்கிறாரு. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபை வரத்திற்கு உண்மையுள்ளவங்களாக இருங்க. மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்த்து ஒரு குழப்பத்தை கொண்டு வராதீங்க. செய்வோமா? வல்ல பிதாவே, இதோ மறுரூபமாக்கப்பட்ட மனிதனுடைய முதலாவது கனி மனத்தாழ்மை என்பதை பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பிரசங்கிக்கிற நானும் எப்போதும் மனத்தாழ்மையில் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.